Hi everyone. As I said yesterday, I wanted to share a few things about how you can change your routine completely in 2 or 3 months without pushing yourself harder. ஸோ நான் நேற்று சொல்லியிருந்தேன், நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஒரு சினாரியோ ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்ம திடீர்னு ஒரு நாள் கம்ப்ளீட்டாக மோட்டிவேட் ஆகிட்டு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும்னு பிளான் பண்ணி ஒரு 2 or 3 days அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம திரும்ப பழைய ரொட்டீன்கே வந்துட்டு இருப்போம். பிகாஸ் நம்ம மென்டலி ஆர் ஃபிசிக்கலி எக்ஸாஸ்ட் ஆகிட்டு இருப்போம். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மைண்ட் செட்டை ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், விச் இஸ் ஆக்சுவல் சேஞ்ச் டேக்ஸ் டைம். ஸோ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ண அப்புறம் யூ ஹேவ் டு ரைட் டவுன் ஆல் த ஹேபிட்ஸ் தட் யூ நீட். ஸோ நான் இப்படி ஒரு பர்சனாக இருக்கேன், ஸோ இப்படி ஒரு பர்சனாக மாறதுக்கு எனக்கு இந்த ஹேபிட்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்றத எல்லாத்தையும் எழுதிட்டு ஃபார் த ஃபஸ்ட் வீக் யூ ஹேவ் டு டேக் ஒன்லி 3 ஹேபிட்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் தோஸ் 3 ஹேபிட்ஸ். ஸோ அதை 1 வீக் நீங்கள் புஷ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃப்ரம் த செகண்ட் வீக் யூ ஹேவ் டு டேக் another 3 ஹேபிட்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் தட். ஸோ அப்படியே ஒரு 3rd வீக் 4th வீக் 5th வீக்னு போகிறப்போ ஒரு 10 வீக்ஸில் நீங்கள் ஒரு 30 to 40 ஹேபிட்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் ரொட்டீன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து மோட்டிவேட் ஆகிட்டு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண ஒரு 1 or 2 டேஸ்ன்னு நினைக்கிறப்போ அதெல்லாம் வேணாம். ஸோ யூ ஹேவ் டு கிவ் யுவர் செல்ஃப் டைம். ஸோ ரைட் டவுன் ஆல் த ஹேபிட்ஸ், டேக் 10 weeks of time, change slowly.